சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் போல அந்த பாணியிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று திருமாவளவன் அவர்கள் பேசுகிறப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், ஆனால் 26 கேட்க மாட்டோம், இது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை, ஆனால் 26 இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3026 கேட்பாங்க. 3000 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. கேட்டால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டோம். இன்றைக்கி ரவிக்குமார் கேட்க மாட்டோம். அப்போ ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு இப்போதைக்கு இல்லை. முதல்வர் சிறுத்தைகள் ஆண்டு இப்போதைக்கு இல்லை. முதல்வர் இது இப்போதைக்கு இல்லை. துணை முதல்வர் எப்போதைக்கும் இல்லை. அப்போ என்னதான் அடங்குமாறு அத்துமீறி அதுவும் கிடையாது. எவனாவது வண்டியில் இடிச்சா அவனை போட்டு அடி, அவ்வளோதான். இதுதான் இவர்கள் அரசியல். சார் என்ன சொல்ல வர்றாரு சார்? இது மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாரு சார்? ஐயா பார்த்து பண்ணுங்க ஐயான்னு சொல்ல வர்றாரு. நாங்கள்லாம் சொல்லிங்க ஐயா, உங்களுக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது ஐயா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா, கருணை பண்ணுங்க, அப்படி இப்படி பார்த்து 6 சீட்டு கொடுங்க, ஏதாவது பார்த்து கவனிங்க, பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே. இவர் இப்படி சொல்கிறாரு, வேல்முருகன் கூடுதலாக தொகுதி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சீட்டே கிடையாது இந்த தடவை வேல்முருகனுக்கு. அப்புறம் கூடுதலாக தொகுதி கேட்பார், யார்கிட்ட போய் கேட்பாரு? சரி, கரண்ட் எம்எல்ஏ சார் அவர். இருக்கட்டும், சீட்டு இல்லைன்னா கட்சி வர பலப்படுத்தியிருக்காரு, பண்ணிக்கோங்க, தனியாக நின்றுக்குங்க. ஆனால் திமுக விடாதுன்னு வச்சுக்கோங்க. திமுக இப்போ வாழ்வாசாவா போராட்டம். வேல்முருகன்ட்ட இருக்கிற கொஞ்சம் ஓட்டம் தேவைப்படும். அதனால் வா, ஒரு சீட்டு தான், கூடுதலாக இடம் கேட்காதீங்க, பார்த்து பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் கூடுதல் இடம் தரலன்னா வேறு தருவாங்கன்னு. அதனால் எல்லோரும் அப்படி தான். தேர்தல் செலவு பார்த்துக்கிறோம், அதை பார்த்துக்கிறோம் போ, நீ எம்எல்ஏ அடுத்த தடவை போ, அதுதான். அதிமுக வேறு கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக முயற்சிகளை எடுத்திருக்காங்க. வேல்முருகனை கூப்பிட்டுக்கலாம். இல்லை, ஆர்பி உதயகுமார் வந்து அழையா விருந்தாளியாக தேமுதிகவுடைய நிகழ்வுக்கு போயிட்டு பிரேமலதா அம்மையாரை சந்திச்சிருக்காரு. பிரேமலதா பற்றி தெரிஞ்சே இந்த வேலையை பண்ணலாமா? பிரேமலதா பெரிய சீன் பார்ட்டி, கடைசி வரைக்கும் அந்த அம்மா இழுத்துன்னு இருக்கும், வெள்ளம் பண்ணோம். இவர் பிரதமர் வராருல்ல, அதில் கூட்டு போய் கூட்டணி கட்சியில் அந்த வேலையை இவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்கள் ஏன் பார்த்தீங்க? இவர் போய் உணர்ச்சி வயப்பட்டு போய் பேசிட்டோன்னே அவர் 1 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க. அது அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, அவங்க கூட்டம் நடத்தின்னு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டா அதுக்கு பிறகு உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா என்ன பேசிடுது பாருங்கள், அதிமுகலேருந்து வந்து உதயகுமாரை 1 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க லெவலில் பேசிட்டாங்க. நேரம் எல்லாம் விஜய் மட்டும் வந்திருந்தா ஏம்மா அந்த பில்டிங்கே வந்து இல்லையாமேன்னு வந்துடுமா அந்த படத்தில், அது மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. மிஸ் ஆயிடுச்சு நேரம். ஜனவரியில் தானே வரணும், நீ இன்னும் நவம்பர்லேயே வர மேடம், இன்னும் 1 மாதம் தானே இருக்குது நடுவில், அப்போ வாங்க பார்த்துக்கலாம், போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வச்சு செய்வாங்க. ஓகே சார், இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க, விஜய் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கார். போர் அடிக்குது போல் எதை எழுதிட்டுருக்காங்க. விஜய் மண்டைக்குள்ளே வண்டு பூந்துச்சு. அந்த சூழ்நிலைலாம் மாறினோன்னா, தலைவரை நம்மளாட்சி ஆளே கிடையாது, தலைவரை நம்ம தான் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாகிறார் பாருங்க நம்ம புஷியானது அப்படின்னு. மறுபடியும் இந்த ஜான் ஏதாவது இந்த இவருக்கிறார் ஆதவர்ஜுனா, தலைவரை இப்போ தான் வானிலை அறிக்கை பார்த்தேன், நம்ம வந்து 29% வானிலை அறிக்கை உயர்ந்துச்சு, எப்படியும் ஜனவரி இதில் வந்து தீவிர காற்றழுத்த மண்டலமாக மாறி 30% ஆகிடும். அதுக்கப்புறம் அதி தீவிர காற்றழுத்த மண்டலமாக மாறி பிப்ரவரியில் 32 ஆகிடும். அப்புறம் புயலாக மாறி ஏப்ரலில் 39% மாறிடும். வானிலை அறிக்கை சொல்லுது பாருங்கள், windy.com தாவேகா புயல் பார்த்தீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி உசுப்பேத்தி அவரை இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் தான் இவர்கிட்ட பேசினது ராகுலை வச்சுக்கிட்டு. அப்போ அவருக்கு என்ன வெறுப்புனா, திமுகவை வெறுப்பேற்றணுன்ட்டு ராகுல் பேச போகிறார். ராகுல் அவர்கிட்ட கட்சிக்காரங்கிட்டே பேசலை, கார்கேவே தேர்னுக்கிறாப்புல. ராகுல் எங்கன்னு, ராகுல் எங்கப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு, சொல்லவே இல்லை அப்படின்னு தேர்னுக்கிறாங்க. அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாராம். அடுத்தது இவங்களோட டிஎம்கே வெறுப்பேற்றுறதுக்கு செல்வ பெருந்தகைக்கு தொல்லை கொடுக்குறது. என்ன செல்வ பெருந்தகை இந்த மாதிரி உங்கள் ஆளுங்களாம் பேசிக்கிட்டாங்கன்னா, அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, அவனுக்கு ஏன் மேலே காட்டுண்ணா, உங்களுக்கு எனக்கு சண்டை மூட்டி ஒரு இப்படிலாம் பேசினுக்கிறாங்கன்னு செல்வ பெருந்தகை அங்கே 90 மில்லியனா 10 மில்லியனான்னு கதை பேசினுக்கிறாப்புல. அதனால் இந்த கேப்பில் இவர் வந்து தனியாக நிற்கலாம்னா நம்ம வேறு லெவலில் அப்படின்னு ஊட்டினு. சார், இடையில ஜோதிமணி வேறு காங்கிரஸுக்கு ஒன்றும் விஜய் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2010 ஒரு இணையம் ஜோதிமணி பேசுறதுலாம் ஒரு மேட்டரை எடுத்துக்காதீங்க சார். எம்பி சார் இருக்கட்டும், ஜெயிச்சதே பெரிய விஷயம். செந்தில் பாலாஜின்னு கேரக்டர்லாம் ஜோதிமணி கிடையாது, அதை விட்டுருங்க. ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தனியாக நிற்கலான்னு மண்டலை ஏற்றி விட்டுக்கிறாங்க. நெருக்கத்தில் மறுபடியும் கூட மாறும். இது தினத்தந்திக்காரன் என்ன நினச்சானுங்களா, அவன் கண்டதை எழுதினுக்கிறான், நம்ம மட்டும் சும்மா இருக்குமா?
அப்படின்ட்டு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை. ஆக்சுவலாக விஜய் பேச்சுவார்த்தை நடத்துது என்டிஏ கூட. அதிமுக எந்த காலத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. சார் இப்போ ஏதோ முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை யார் கூட பேசினாங்களாம்? அதிமுகவுடையும் ஒட்டல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. நடந்தால் நமக்குலாம் தகவல் வந்துடும். விஜய் நடத்தும் என்டிஏ கூட அந்த சூழ்நிலை மாறணுன்னா பல்டி அடிச்சிட்டாப்புல. இப்போ மறுபடியும் அப்படியே ஓடுனுக்குது. இது நினைக்கிறேன் தேமுதிகவை தாவேகா நினச்சிட்டு இருப்பாப்புல. உதயகுமார் போனார்ல முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சின்னு. நீங்கள் அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணுவாங்க பல பேருக்கு. என்னத்த சொல்கிறது, சட்டசபையெல்லாம் வந்து அண்ணன் அந்த எம்எல்ஏ யாருன்னு அவர் பேர் அவர் தான் பேர். ரைட்டு மறுநாள் பார்த்தாது மற்றவன் பண்ணால் அவன்கிட்ட பயங்கரமாக பேசினிருப்பான். தம்பி அதில் இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு. அது நம்மள்ட்ட கேட்டுருவோம். இதான் நிலமை. அதனால் அதை விட்டுருங்க. ஏதாவது ஒன்று எழுதிட்டு போவாங்க. இது வரைக்கும் பேச்சுவார்த்தைன்றது மறுபடியும் போகல. ஆனால் அதுக்காக இல்லைன்னா சொல்ல முடியாது. திடீர்னு விஜய்க்கு ஞானோதயம் வந்து உண்மையை உணர்ந்தாருன்னா டக்குன்னு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு போய் ஆனால் ஒரு 300 கோடி அவர் அப்படின்னு எதுக்கு? தேர்தலுக்கு செலவுக்கு 234 தொகுதி இல்லை, சரி அதுக்கு 234 தானே, மற்ற செலவுலாம் அப்படின்னு கேட்டாங்க வச்சுக்கோ. என்னப்பா அது கஷ்டமாகுது, இதுக்கு தான் சொன்னேன் அங்கே கூப்பிட்டா எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னா ஓ அப்படி ஒன்றுக்குதா அப்படின்னு எதாவது மாறினாங்கன்னா உண்டு இந்த பயத்தில் கேத்தில். ஓகே சார், பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து அவர் வியூக வகுப்பாளரே வந்து 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போகிறாரு. நமக்கும் அதே நிலைமை வந்துட போகுதுன்னு அன்றைக்கே உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. ரிசல்ட் வந்த நாளைக்கு தான் சார் உண்ணாவிரதம் இருக்காரு. ரிசல்ட் வந்த அன்றைக்கே எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு மௌனம் வரதா சார்? சரி மௌனம் நல்லது, நீ பேசாமே இரு, ரொம்ப நல்லது. எத்தனை வருஷத்துக்கா? அன்றைக்கி ஒரு நாள் 20 நாளைக்கு மட்டும் சார். அதாவது இங்கே வந்து பேசினேன் கம்முன்னு ஏடிஎம்கே தாவேகா கூட்டணியாவது அமைஞ்சிருக்கும். கூட்டணி அமைந்தால் ஸ்வீப் ஆகும். அந்த எண்ணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்கள். நீங்கள் தனியாக நின்னால பெரிய ஆள் தோனி கீனின்னு ஊட்டிட்டு போனார். இவங்களும் பரவாயில்ல தலைவர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னு போயிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. தனக்கு இவர் இந்த பிரசாந்த் கிஷோர் ஊர் பூரா ஜெயிச்ச கட்சிக்கு ஒர்க் பண்ணவர். ஜான் ஆரோக்கியசாமி ஜெயிச்சவங்களை தோக்க வச்சவர். இவர் நம்ம சித்தராமையா முதலமைச்சராக இருந்தார். இவர் போய் அவருக்கு ஒர்க் பண்ணார், எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். அந்த மாதிரி அவர் ராசி. இவர் ராசி என்னன்னா எப்படியும் அவன் ஜெயிச்சிருவான். இவர் அதில் போய் அஞ்சிக்கின்னு துட்டை வாங்கிக்கின்னு ஜெயித்தோன்னா பார்த்தியா பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்க வச்சிட்டாருன்னு. ஸோ அந்த தனக்குன்னு வந்தப்போ ஒரு மண்ணும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஒரு சீட்டு கூட இல்லை, 0. ஸ்ட்ராட்டஜிஸ்டோட நிலைமைகள்லாம் இதுதான் சார். இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உருட்டுறவன் எல்லாம் இன்றைக்கி அப்படி தான். பல பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உருட்டுறான். 234 தொகுதி சொல்கிறான்னா தெரியாது. எந்த தொகுதியில் எந்த சமூகம் எந்த தொகுதினா அது எதுவும் தெரியாது. கேட்டால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் வந்து இது சரி என்னென்ன தேர்தல் எப்படி எப்படி நடந்தது ஏதாவது சொல்லு, அதுவும் தெரியாது. ஏன்னா ஊட்டிக்கின்னு கம்ப்யூட்டர் 4 பேர் இருந்தால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிடுறானுங்க. நான் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன் டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் அது இதுன்னு இப்படி தான் ஓடிக்கிட்டு வச்சிங்க. அவரே கேட்டாங்கல்ல ஹரிஹரன் கேட்டாப்புல 90களில் நீங்கள் சொல்கிறபடி இல்லைன்னு. எனக்கு 90 அரசியல்லாம் தெரியாது. அவர் என்னையா தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? பீகார் அரசியலே தெரியாது. அதனால தான் இதை அடி வாங்கினது. மஜ்லிஸ் கட்சி இவங்களோட ஜாஸ்தி 1.5% வாங்கி 5 சீட்டு. இவர் 3.6 மாநிலம் முழுசாக நின்று இதில் வர நான் நிற்க மாட்டேன்னு முடிவு எடுத்தார். சேம் இதே முடிவு தான் விஜய் எடுக்க போகிறார். தனியாக என்ன விஜய் நிற்க மாட்டார். அதனால் அவருக்கு தெரியும் இந்த கதை தான். இவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் தெரியுமா? சிராஜ் பஸ்வான். கரெக்டாக முடிவெடுத்து பிஜேபியோட அணிஞ்சு அந்த கூட்டணியில் அணிஞ்சு அழகாக இது பண்ணி மத்திய அமைச்சர். இன்றைக்கி 19 சீட்டு. ஆமாம் சார் மாநிலத்தில். இது அதுதான் ஸ்ட்ராட்டஜினா இதுதான். கலைஞர் தான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ்நாட்டில் என்ன கேட்டால். அதுக்கு அடுத்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் ஜெயலலிதா சொல்லுவேன். ஓகே எம்ஜிஆர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மற்றபடி நான் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன். மற்ற எல்லாம் மண்ணுளி பாம்புங்க தான். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் வந்து இந்த விஜயோட கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு, எங்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களே, எங்களை தற்கூரியாக வச்சுருந்தது நீங்கள் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பொறுப்பை நம்ம எல்லாரும் ஏற்கணும், ஒவ்வொரு குடிமகனும் ஏற்கணும், ஒவ்வொரு தலைவர்களும் ஏற்கணும். அந்த சமூக மக்களை அந்த ஜென்ரேஷன் மக்களை இப்படி வச்சதுக்கு காரணம் நாம தான், திரைப்படங்கள் வாயிலாக நம்ம தான் அவங்களை இப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்கலாம் அதை? யார் சொல்கிறா? சீமான் சொல்கிறார் சார். சீமான் சொல்கிறாரா? அவரும் அந்த துறையிலேருந்து வந்தவர் தானே. அதான் சார் சொல்கிறேன், எல்லாரும் அதை பொறுப்பேற்கணும். ஏற்றுக்கலாம். அவங்கள அரசியல் வயப்படுத்துறது நம்மளோட வேலை. பண்ணுவோம். தம்பி விஜய் தம்பி அப்படின்றதும் சினிமா தேட்டருக்கு போய் பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுமா தலைவர் வேலை. அப்போ அதுக்கிட்டே போகக்கூடாது. படம் இப்போ கூட ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூலாம் பண்ணியிருந்தார். அதெல்லாம் பண்ணக்கூடாது. சினிமாக்கள் என்ன பண்ணுறான்? ஜாதியை பற்றி பேசுகிறான், படம் எடுக்கிறான். ஒருத்தன் எடுத்து இட்டு அடிச்சோன்னா 2-3 பேர் அதே எடுக்கிறான், சம்பாதிக்கிறான், நல்லா காரு கீருன்னு வாங்கிக்கிறான், நல்லா இருக்கிறான். அந்த சமூகத்தை எதாவது பண்ணுறான்னா அந்த சமூகத்துடைய
அவலங்களை காசாக்குறான். ம். ஓகே. எனக்கு நெஞ்சு எரிக்கிறது, நான் இரவு தூங்கவே இல்லை அப்படின்னு 2-3 பேரை ரிவ்யூ பண்ண வச்சிடறான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் நல்லா இருக்கான். சமூகம் இல்லை தீர்வு சொல்கிறியா? போதை பழக்கம் தான் அனைத்துக்கும் காரணம். அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம், பட்டியலின சமூகம் அதிகமாக ஏன் அடுத்த கட்டத்துக்கு வர முடியலன்னா, 1 ஒடுக்குமுறை, 2வது இந்த போதை பழக்கம், 3வது கிரிமி லேயர். பேச தயாராகும் கிரிமி லேயர் பற்றி. தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தில் அதை பயன்படுத்தி மேலே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சவன் அதே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். கீழ் மட்டத்தில் இருக்கிற பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் அவனோட போட்டி போட முடியல. திரும்ப திரும்ப இவர்களே நல்லா இருக்கிறாங்க. ஏன் சார் அப்படி இருந்தால் அதில் என்ன பிரச்சனை சார்? நான் கேட்குறேன், அதுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கிராமத்தில் ஒரு விவசாயி, சரி, உங்களுக்கு பையன் இருக்கிறான், உங்களுக்கு வசதி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க. ஆங்கில வழி கல்வியும் கிடையாது ரொம்ப பெருசாக. கிராமத்தில் ஸ்கூலுன்னா பெரிய அளவுக்கு நாலேஜும் இருக்காது, பெரிய அளவில் படிக்க வைக்க முடியல. அப்படியே கொண்டு வரீங்க தள்ளி தள்ளி. ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்து ஒரு இதில் அரசு கல்லூரியில் சேர்ந்து டிகிரி வாங்குகிறான். பெரிய அளவில் அவனால் இது பண்ண முடியல. நானும் அதே பட்டியலின வகுப்பை சேர்ந்தவன். நான் என்னுடைய தலைமுறையிலேயே நான் படித்து இதே இடஒதுக்கீடை பயன்படுத்தி நான் ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் நல்ல பணியில் உட்காந்துட்டேன். நான் என் பையனை நல்ல ஒரு கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் சேர்த்துறேன். என் பையன் ஒரு பெரிய பணக்காரருடைய பசங்களோட இணைஞ்சு படிக்கிறான், நல்ல நாலேஜ் கிடைக்குது. இப்போ ஒரு இடத்துக்கான ஒரு 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 இது வச்சிங்கன்னா ஒரு பணி, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது இருக்குது. அதில் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, பட்டியலின மக்களுக்கான கோட்டா. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ப்ளஸ்ஸு நான் ஏற்கனவே நல்லா வசதியாக இருந்த காலத்தினால என் பையனுடைய நாலேஜும் வேறு லெவலில் இருக்குது. அவனும் அதே பட்டியலின கோட்டாவில் வர்றான், உங்கள் பையனும் வர்றான். இப்போ யாருக்கு அங்கே சீட்டு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? இல்லை, நல்லா படித்த பையன், நல்லா காலேஜில் ஸ்கூலில் படித்த பையனுக்கு தான் கிடைக்கும். இவன் படிக்கல நல்லா, ஒரு வறுமை நிலையில் இருக்குது. 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தானே, 2 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. ஓகே, இது நியாயமா? இது ஓகே. ஒருத்தனுக்கு ஒடுக்கப்பட்டது பொருளாதார ரீதியிலா சமூக ரீதியிலான்னு வரப்போ, சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டதுனால் சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டதுனால் பொருளாதாரம் தான் முக்கியம். பொருளாதாரம் வந்த பிறகுமே அவன் அதே சமூகம் தானே சார்? அதே சமூகமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அவன் முன்னேறிடுறான். ஓகே, அவனுக்கு வேண்டிய எல்லாமே கிடச்சிடுது அவன் மேல். சரி, நான் இப்படி கேட்குறேன், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஆட்சியரும் ஒரு சாதாரண விவசாயி பட்டியலினத்தை சேர்ந்தவனையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியுமா அவங்களால? இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கிடைக்கிற வசதிகள்லாம் ஒரு இடைநிலை ஜாதி இல்லை முற்பட்ட ஜாதியை விட அவர் கிடைக்கும், உண்டா இல்லையா? அப்போ அவரையும் கிராமத்தில் இருக்கிற பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தருடைய பையனையும் இவருடைய பையனையும் ஒன்றா போட்டி போட விடுவீங்களா? என்ன நியாயம் இது? எப்படி நியாயம்? அப்போ இங்கே எப்படி வரணும்னா, நீ பட்டியலின மக்களில் உன்னுடைய அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி நீ பொருளாதார ரீதியாக நீ உயர்ந்துட்ட. ஓகே, இனி உனக்கு இது தேவைப்படாது. எதுக்கு இடஒதுக்கீடு? பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிற சமுதாயமாக இருக்கிறதுனால உங்களை உயர்த்துவதற்கு தான் இடஒதுக்கீடு. நீ அதில் உயர்ந்து வந்துட்ட, இனி நீ அடுத்தடுத்து உனக்கு தேவையில்லை, நீ ட்ராக்ல ஏறி ஓட ஆரம்பிச்சிட்ட, உனக்கு தேவைப்படாது. ஆனால் இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் கொண்டு வரணும், அதுக்கு நீ தான் தடையாக இருக்க. புரியுதா? உன்னை நகர்த்திட்டா அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான், அப்போ அவன் உயர்ந்துருவான். அவனை நகர்த்திட்டுன்னா இன்னொருத்தன் வருவான், இப்படி வரும். அப்போ பொருளாதார ரீதியாக உயர்ந்துருக்கிறவன் அவன் அதே கோட்டாவில் அவன் வருவான், பொருளாதார ரீதியாக தாழ்ந்தவன் ஒன்றும். இப்போ நான் இருக்கிறேன், நான் அதிகாரி, நான் அந்த அதிகாரிட்ட சொல்லுவேன் என் பையனுக்கு போட்டு விடுங்கன்னுவேன். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரோட்டில் தான் நிற்க முடியும். மாதிரிண்ணா ஏன்பா கோட்டா ரொம்பிச்சுப்பா, நீ கிளம்புப்பா. ஏங்க நான் பட்டியலிருந்து சேர்ந்தவன், ஏன் நான் ஏமாத்தவா செய்கிறேன்? பாரு இந்த பார், இவர் தான் போட்டிருக்கேன், என்ன கம்யூனிட்டி நீ நானா? நீ பாரு எத்தனை இடத்துல இருக்கிற உன் பையன், இந்த பையன் இருக்கா, நானா ஏமாத்துறேன்னா? கரெக்டாக தான்ப்பா பண்ணுறேன். என்ன பண்ணுவீங்க? ஓகே, இதே இப்போ நான் இல்லை, எனக்கு கிரீமி லேயரில் கிடையாது, உன்னுடைய வருமானம் எவ்வளோ? 1 லட்ச ரூபா மாதம், நீ கிரீமி லேயரில் கிளம்பிடு. இனி நீ பார்த்துக்கலாம், நீ வேணால் அழிஞ்சிட போகிறதில்ல, உன்னுடைய தலைமுறையாக நீ போயிடலாம். இவன் வருமானம் எவ்வளோ? 10,000 ரூபா, இவனை தான் தூக்கி விடணும். அதனால் உனக்கு கிடையாது. அப்போ வருமான அடிப்படையில் பட்டியலின மக்களா, உனக்குடைய வருமானம் எவ்வளோ? 1 லட்சம், கிளம்பு. உன்னுடையது 25,000, 15,000, 10,000, நீங்கள் வாங்க, உங்களில் இருந்தால் போ. இதை ஏற்றுக்க மாட்டாங்க.
ஆனால் இதுதான் பண்ணணும். ஓகே. இன்னொரு பக்கம் முற்படுத்தப்பட்ட வகுப்பு. முற்படுத்தப்பட்ட வகுப்பு எல்லாரையுமே பணக்காரர்கள் நினச்சிடக்கூடாது. அதில் வருமானம் இல்லாமல் இருக்கிறவன், குடிசையில் இருக்கிறவன், இந்த மாதிரி இருக்கான். அவனை பொருளாதார ரீதியாக அவனுடைய பொருளாதார கணக்கை வச்சு அதெல்லாம் EOW கொண்டு வராங்க, பொருளாதார இடஒதுக்கீடு. இது ரெண்டுமே நடந்தால் இந்த பொருளாதார சமத்துவம் வரும். புரியுதா? ஆனால் நம்ம நான் எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு குடும்பம், அப்பா நல்ல மத்திய அரசு நிறுவனத்தில் பட்டியலினங்க, அம்மா அவங்களும் அந்த கோட்டாவில் ஒரு மத்திய அரசு நிறுவனம், பொண்ணு அவங்களும் அந்த கோட்டாவில் ஒரு பெரிய பேங்க்கில் இருக்குது, பையன் இவங்களெல்லாம் உடைய வசதினால் ஒரு பெரிய பொறுப்பில் தனியார் இதில், மருமக அவரும் அது அந்த குடும்பத்தில் துட்டு மிச்சம் ஆகி. சார் ஆனால் அதே நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்குறோம். நம்ம யாருமே இதே ஒரு 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 பிராமின் சமூகத்தில் இருக்கிற குடும்பமாக அவங்க ஜட்ஜஸ் ஆகவோ, குடும்பமாக IPS ஆகவோ, குடும்பமாக அரசு அலுவலாகவோ இருக்கிறவங்க கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்குறதே இல்லை சார். அதை தடுக்கிறதுக்கு தான் இடஒதுக்கீடே வந்துச்சு. இல்லை, எப்பவுமே அவங்க இருக்காங்கல்ல. எப்போவுமே அவங்க இருக்கிறாங்கன்னா, நீங்கள் இடஒதுக்கீடு தாண்டி இருக்கிற ஜென்ரல் கோட்டா இருக்குல்ல, அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே என்ன 2 விஷயம் நடக்கும்னா, ஒரு மாற்றம் 2000-3000 வருஷம் நடந்த மாற்றங்கள் மிஞ்சி போனால் ஒரு 75 வருஷத்துக்குள்ளே இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டக்குன்னு இந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு கப்பல் போகுதுன்னா பட்டும் திருப்பிட முடியாது, அப்படியே தான் திருப்ப முடியும். இந்த மாற்றங்களும் மெதுவாக அம்பேத்கர் என்ன சொன்னார், 25 வருஷத்தில் இதெல்லாம் நீக்கப்படும்னாரு. நீக்க விட்டாங்களா? இல்லை. 250 வருஷம் ஆகும், ஆனால் நீக்கம் நடந்துடும். பொருளாதார ரீதியாக முன்னேற பொருளாதார வளர்ச்சி, பெண்கள் பொருளாதார வளர்ச்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வர உங்களுக்கு ஜாதிய கட்டுமானங்கள் உடைய ஆரம்பிக்கும். பெண் விடுதலை பல விஷயங்களை சாதிக்கும். ஜாதி ரீதியினால அந்த திருமணங்கள், காதல் திருமணங்கள் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு கட்டத்தில் வரும்பொழுது இது எல்லாமே உடையும். ஓகே. ஆனாலும் இந்த டாமினேஷன்றது நீங்கள் இப்போ பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மறுபடியும் இது மேலோங்கி இருக்குது. நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும், நம்ம சமூகத்தை இது பண்ணணும், இங்கேருந்து யாரும் திருமணம் பண்ணக்கூடாது, ஆணவ கொலை. அப்போ இதை சொல்லி அரசியலுக்கு வந்தவங்கெல்லாம் மீண்டும் அதுக்குள்ளே இழுக்கப்பட்டு அவர்கள் அதில் முன்னிலும் வேகமாக இருக்கிறார்கள். அப்புறம் நீங்கள் என்ன அவங்கள போய் நான் கேட்குறேன், இடைநிலை ஜாதி இருக்க இந்த வர்ணம் இந்த மாதிரிலாம் பேசுகிறோமே, ஜாதி அடக்குமுறைகள் அதிகமாக எங்கே இருக்குது பாருங்கள். இடைநிலை ஜாதியினர் தான் அதிகமாக தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஏன்டா உன்னை ஃபாலோ பண்ணணும்னு யாருக்கும் கேள்வி வரல. கொண்டு வந்தது யார்? முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீ இப்படி, நான் அப்படி, நீ இப்படின்னு கொண்டு வந்தாங்க. கடைப்பிடிக்கிறது யார்? இடைநிலை ஜாதி. இந்த கேள்வியை நம்ம யாரும் வைக்க மாட்டேங்கிறோம். ஓகே, தெரியுதா? இன்னொன்று, இதற்கான மாற்றங்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கே கல்வி கிடையாது. எப்போ? ஒரு 200 வருஷம் முன்னாடி குலத்தொழில் பண்ணணும், கல்வி கிடையாது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கே. அதையும் மாற்றி அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு மிஷினரிஸ்லாம் போராடி லண்டன் நீதிமன்றத்தில் போராடி வாங்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள், அப்புறம் பட்டியலின மக்கள். பட்டியலின மக்கள்லேயுமே பிற்படுத்தப்பட்டவன் மேலே உட்காருவோம், பட்டியலினம் கீழே உட்காரணும், தண்ணியிலே 2 பானை கீழே கோணி போட்டு உட்கார வைக்கிறது, இதெல்லாம் நம்ம சுதேசிய பள்ளியிலே நடந்தது. அதை கேட்டு வெறுத்து போய் தான் ஜீவாவும் பெரியாரும் வாவேசு ஐயர் என்கிற சுதந்திர போராட்ட தியாகியோட சண்டை போட்டாங்க. இவர்களும் சுதந்திரத்துக்கு போராடினவங்க, வாவேசு ஐயரும் போராடினவங்க. ஆனால் மனதுக்குள்ளே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தது. காந்திக்கு கடிதம் எழுதுகிறாங்க, அவர் அதை நியாயப்படுத்துகிறார். அதில் தான் இவர்களுக்கு முதல் அடி உழுது. காங்கிரஸு நம்ம இதெல்லாம் எதிர்த்து வரணும்னு. ஒருத்தர் பொது உடைமைக்கு போகிறாரு, ஒருத்தர் ஜஸ்டிஸ் கட்சிக்கு போகிறாரு. ஆனால் ஜஸ்டிஸ் கட்சி என்ன பண்ணுது? இடைநிலை சமூகத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த செட்டப் அப்படியே இருக்கணும், அதுக்கு நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க நீங்கள் இருக்கணும்னு சொல்லுது. திராவிடர் கழகம் உருவாகுது. திராவிடர் கழகத்தில் இந்து மக்களுக்கு எதிரான இதுன்ற போர்வையில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசப்படுது தவிர, அதில் இருக்கிற இடைநிலை ஜாதிகள் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஆமாம், அதில் இருந்து ஒரு சமூகத்துக்குடைய கட்சியாக தான் திமுக பிரியுது. அது பிரியும் பொழுதே இந்த சமூகத்துக்கான கட்சி, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் கோல வச்சுக்கிறார்கள்னு போச்சு. அதுக்கப்புறம் அதோடைய வடிவங்கள் கொஞ்சம் மாறுது. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய தலைவர்கள் அப்படி வர்றாங்க. கலைஞருக்கு பிறகு இது கொஞ்சம் மாற்றப்படுது. ஆனாலும் கலைஞரும் மாற முடியவில்லை. அவரும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே உருளுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக போயிடுச்சு. சமூகம் இல்லாமல் அவர்கள் இல்லை. பெரியார் சமூக நீதினு பேசிக்கிட்டு இருந்தாலும்
எல்லா அமைச்சர்களும் ஜாதி இதில் அவங்கவுங்க ஜாதி இதில் கலந்துக்கிறாங்க. ஆமாம். பட்டியலின மக்களுக்கு பொது தொகுதின்னு கிடையாது. ஆராசா பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினால் அவருடைய சொந்த தொகுதி பொது தொகுதியாக மாறினோன்னா நீங்கள் போய் நீலகிரியில் பட்டியலினம் தான் இதுதான் திமுக. ஓகே, இது எல்லா கட்சியிலும் இருக்குது. நான் ஏன் திமுகவை நம்ம கேட்குறோன்னா, நீங்கள் தான் பெரியார் பேரன்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்க. பெரியார் கொள்கையே இந்த காலகட்டத்திலேயே ஒன்றும் இல்லாமல் போதா? ஏன்னா அது வந்து ஒரு மொத்த இடதுசாரி கொள்கையுடைய ஒரு சின்ன பார்ட்டை தான் பெரியார் எடுத்துக்கிட்டார். எது? சமூக நீதி, மூடப்பழக்கங்கள் எதிரானது, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானது, இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. கம்யூனிஸ்ட்கள் என்ன சொன்னாங்களாம், இதெல்லாம் வந்து நீங்கள் மேலோட்டமாக இது நேரடியாக அட்டாக் பண்ணிலாம் அதை தீர்க்க முடியாது. வர்க்க போராட்டம் பொருளாதார அடிப்படையில் நடக்கிற மாற்றங்கள் தான் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னார். இதை தான் நான் சொன்னேன். ஆனால் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி நேரடியாக அவங்களை கிண்டல் பண்ணுறது, பூநூலாக இருக்கிறது, தாலியாக இருக்கிறது, புராணங்களை வச்சுக்கிட்டு செக்ஸ் கதைகளை பேசுகிறது, அப்புறம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு டீம் வெளியே போயிட்டு ஆட்சி பிடிக்கிறது, மொழின்னு பேசிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க காலகட்டத்திலேயே ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஓகே, இன்றைக்கி ஜாதிய கட்டுமானம், இந்த அடிப்படை மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொன்ன பெரியார் இதுங்களா இன்றைக்கி மூட நம்பிக்கையுடைய மொத்த வடிவமாக இருக்கிறாங்க. ஓகே, இவர்களால் தைரியமாக அரசு அலுவலகங்களில் ஒரு சாமி படம் இருக்கக்கூடாது. அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவுமே இருக்கக்கூடாது. அரசு அலுவலகம் பொதுவானதுன்னு அறிவிக்க முடியுமா? தைரியம் இருக்கா? அமைச்சர்கள் ரூம்லேயே இருக்குது. புரியுதா? அதனால் இது எல்லாம் மேலோட்டமாக விஷயங்களே அனுபவர்கள், நுனிப்புள் மேய்பவர்கள். இப்படி தான் போகும். வெளியே மேடையில் பேசுவான், ஜாதி இல்லை அது இல்லைன்னு. பொண்ணு பார்க்கும்போது இந்த ஜாதியில் வேணும்னு தான் கேட்பான், அவன் ஜாதியில் தான் தேடுவான். பட்டியலின மக்களை அப்படி தான் அனுபவம். இன்னும் இதெல்லாம் இருக்குது, வெளியில் காமிச்சிக்கவே மாட்டான். ஆனால் உள்ளூர அந்த எண்ணம் இருக்குது. இது எப்படி மாறும்னா பொருளாதார ரீதியாக மாற இடஒதுக்கீடு இதெல்லாம். நீங்கள் வந்துட்டு 2000 வருஷமாக அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி பல அரசு இதில் எல்லாத்தையும் உக்காந்தவங்கள அடுத்தடுத்து அது இதுனா மாற்றங்களை இப்போதைக்கு கிளரிக்கல் ஜாப்பு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஜாதியில் தான் கொண்டு வராங்க. அதுக்கு மேலே இன்னொன்று நான் சொல்கிறேன், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய பதவியில் உட்காந்து போனோன்னா அவர்களும் தங்களை அந்த இதாக தான் பாவிக்கிறார்களே தவிர நம்முடைய இதுன்ற மாதிரி இது இல்லை. எங்கே வரணும்னா கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுவாங்களே தவிர அந்த சமூகத்து மக்களை தூக்கி விடணுன்ற எண்ணத்தில் யாரும் செயல்படுறது இல்லை. காவல்துறையே ஒரு கிராமத்தில் பட்டியலின மக்கள் இன்னொரு சமூகத்தால் தாக்கப்பட்டு குடிசைகள் எரிக்கப்படுதுன்னா அங்கே வர்ற காவல்துறை அதிகாரி அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் மற்ற இதுவாக இருந்தால் கூட பொதுவான நியாயம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த போக்கு எல்லாமே மாறணுன்றது தான். இன்றைக்கி பெருவாரியாக பட்டியலின மக்கள் இருக்கிறது விவசாயம் சார்ந்த துறை தான். மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்துறதுக்கு என்ன பண்ணுறோம், மீனவர்கள் என்ன பண்ணுறோன்னா கிடையாது. அப்பப்போ சில்லறை சீர்திருத்தங்கள் நடக்குதே தவிர பெரும் மாற்றங்கள் இல்லை. ஓகே, இந்த சமுதாயத்திலேருந்து வெளியில் வரணும், கொண்டு வரணும்னா அவர்களை ரவுடிகளாகவும் இதுவாக தான் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களே தவிர படித்தவர்களாக இப்போ பரியரும் பெருமளை வருது, கல்வி தான் அவனை உயர்த்தணும் அப்படி கொண்டு வரணும். அந்த கல்வி கூட வந்தாலும் அதையும் முறையான கல்வியாக இருக்க மாட்டேங்குது. டிகிரி வாங்கிட்டேன்னா டிகிரி இல்லை, நாலேஜ் தான் முக்கியம். அம்பேத்கருக்கு 35 லட்ச ரூபா இந்திய மதிப்பில் அப்போ அதான் இப்போ 35 லட்ச ரூபா அப்போ அந்த அளவுக்கு உள்ள மதிப்புள்ள சம்பளம் தர்றேன் அப்படின்னு பெரிய பெரிய பதவிகள் ஐநாவதுலாம் கூப்பிட்டாங்க. நான் வரலைங்க, நான் இங்கே என் வேலை வேறு அப்படின்னு இருந்தார். நல்ல வேலை அவர் போயிருந்தாருன்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்காது. இன்றைக்கி உலக நாடுகளில் இந்தியா ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா அதுக்கு அடிப்படை அரசியலமைப்பு சட்டம். அதனால் இதெல்லாம் ஒரு நீண்ட வரலாறுங்க. எடுத்த உடனே எல்லாத்தையுமே அப்படி திருப்பிட முடியாது. ஓகே, அதே சமயத்தில் இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் இன்னும் கீழே இருக்கிறவன் மேலே வருவான். இல்லாட்டி இவன் இடத்த இவன் கம்யூனிட்டியை சேர்ந்தவனே அடைச்சிக்கிட்டு நிற்பான். ஓகே, இதை தான் நான் வந்து கிரிமிலேயர்ன்றேன். ஓகே சார். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.